ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபே தேனி சேனல். நல்ல சூப்பராக பாருங்கள், டோனட் நல்லாவே ரெடி ஆகிருக்கு. வெளியே வாங்கினா பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் காசு. ஆனால் வீட்டில் செஞ்சு நான் வந்து 10 டோனட் மேலே செஞ்சேன். ஸோ எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீட்டில் இருக்க பொருள் வச்சே நம்ம வந்து சூப்பரான டோனட் பண்ணலாங்க. ரொம்ப அதிகமாக வந்து காசு செலவு பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஸ்பான்ச்சாக இருக்குது இந்த டோனட்டு. அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நேற்று வந்து ரம்ஜானுக்கு நாங்கள் இதை தாங்க செஞ்சு ஸ்வீட்டாக சாப்பிட்டோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபே தேனி சேனல். ரம்ஜான் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. டோனட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்ல வாமான பாலை எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்க வேணாம், ரொம்ப ஆறியும் இருக்க வேணாம். அந்த கிளாஸ்லேயே பாதி கிளாஸ் சர்க்கரை போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். நான் சின்ன ஸ்பூன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கிட்டேன் நான். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஈஸ்ட்டு வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்குன்ட்டு. எவ்வளோ டோனட் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. மைதா மாவு நான் வந்து ஒரு 4-5 டோனட் போதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கப்பில் மட்டும் எடுத்து வச்சிட்டேன் நான். ஈஸ்ட் பாருங்கள் நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ நல்ல ஒரு கலந்து விட்டுறலாம். மைதா மாவு வந்து நான் ஒரு சின்ன ஒரு பவுலில் மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டேன் நான். இது வந்து ரம்ஜானுக்கு எல்லா பாயாசம் இந்த மாதிரி செய்வாங்க. நான் டோனட் பண்ணுறேன். ஏன்னா பாயாசம்லாம் குடிக்கிற அளவுக்கு வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை. செஞ்சால் எனக்கு மட்டும் தான் செய்யணும். என் பொண்ணும் என் பையனும் மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. அதனால் வந்து டோனட் அவங்களுக்கு செய்கிறேன் நான். இதுவுமே நல்ல ஒரு ஸ்வீட்டு தானே. இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் ரம்ஜானில் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு ஓரளவு நல்லா போச்சு. வீட்டில் நானும் என் பையன் என் பொண்ணு மட்டும் தான் இருந்தோம். பெருசாக வந்து யாரும் எங்களை இன்வைட்டும் பண்ண மாட்டாங்க. எந்த இடத்துலையும் இன்வைட் பண்ணுற அளவு நம்ம வந்து அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது. லைட்டான மனக்குமுறலை வந்து இங்கே சொல்லிக்கிறேன் நான். நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒன்று நம்ம அவங்க ரேஞ்சுக்கு பெருசாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க ரேஞ்சுக்கு நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்மளை கூப்பிடுவாங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க அந்த பால் எடுத்து ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க, அதிகமாக ஊற்ற வேணாம். இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம பிணைய ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வந்து முட்டை இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து பிசைய முடியும். பாருங்கள் நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. கையில் ஒட்டலை பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம்னாச்சும் இப்படி பிசைஞ்சால் தான் கையில் ஒட்டாது. அப்புறம் கையில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா கையில் ஒட்ட தான் செய்யும். நல்ல பிசைய நம்மளுக்கு கையில் ஒட்டாது. இப்போ பாருங்கள், இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த மாவு. அதுக்கு வந்து இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு நல்ல எண்ணெய் ஊற்றி ஒரு ஈரமான துணி போட்டு மூடி வச்சிடலாம். நல்ல எண்ணெய் போட்டு தடவி விட்டுருங்க. ஈரமான துணி நல்லா நனைச்சி மேலே காட்டன் துணியை மூடி வைங்க. ஈரத்தை வந்து பிழிஞ்சு மூடி வைங்க. இந்த மாதிரி மூடி வச்சு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி 4 மணி நேரம் நம்ம இது ஊற வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மாவு நல்லாவே உப்பி வரும். சூப்பராக இருக்கும். 2 மணி நேரத்துக்கு பாருங்கள் மாவு நல்லாவே உப்பி வந்துருச்சு. இப்போ இந்த மாவு வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு வாட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து தட்டில் வச்சு பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைட்டாக உங்களுக்கு ஒட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா தட்டில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தட்டில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒட்டாது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்திங்கன்னா உறவு முறை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சுங்க. காசு பணம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. நீயே நானும் சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ நாங்கள் கொஞ்சம் வளர்ந்து எங்களோட கல்யாணம்லாம் முடிஞ்சு பார்த்தா உறவு முறை பார்த்திங்கன்னா காசு வச்சு தாங்க பேஸ் பண்ணுது. இந்த காசு இருந்தால் நீ வந்து என் தங்கச்சி, இந்த காசு இருந்தால் நீ என் அக்கா, இவ்வளோ காசு இருந்தால் தான் நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி கணக்கில் வந்து பேஸ் பண்ணுது. காசு பண்ண இல்லாட்டி ஐயோ இவ வந்தால் நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் விளங்காமல் போயிடும்னு சொல்லிட்டு சில பேரோட நினப்பு. இது வந்து நிறைய சொந்த பந்தத்துக்கு இதாகாது, செட் ஆகாது. ஆனால் என்னோடய சொந்தத்துக்கு கட்டாயம் செட் ஆகுங்க.
ஏன்னா வந்து அந்தளவு வந்து 27ஆம் கிழமையாக இருக்கட்டும், இல்லைன்னா ரம்ஜானாக இருக்கட்டும், எனக்கு என் பொண்ணுக்கு என் பையனுக்கு யாரும் வந்து விஷ் பண்ணலை. ஏன் இந்த காசு பணத்தை வச்சு கபருக்குழியில் போயிட்டு இருக்க போகிறாங்களான்னு தெரியலை. அல்ல ஒருவனுக்கு வெளிச்சம். இது ரொம்ப ஒரு வருத்தமாயிடுச்சு. ஏன்னா வந்து நாங்கள் அனுபவித்த அந்த சொந்த பந்தத்தோட இது வந்து என் பிள்ளைங்கனால அனுபவிக்க முடியலைன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வந்து கவலையாயிருச்சு. அதனால தான் நாங்கள் வந்து டோனட் செய்ய ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம வந்து மைண்டை வந்து வேறு மாதிரி விஷயத்தில் விட்டுறலான்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து மாவு வந்து கரெக்டான லெவலுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் பசஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மாவு நல்லா இப்படி இருக்கும். கொஞ்சம் வந்து கொஞ்சம் இதாக லெவலாக கட் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா டோனட் நம்மளுக்கு வந்து பொரிக்கும் போது மேலே நல்லா உப்பி வரும், ரொம்ப பெருசாயிரும். இந்த லெவல் போதும். இப்போ இதெல்லாம் வந்து அழகாக பிரித்து உருண்டை போட்டு வைக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சட்டுன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க. ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்கு அது இதுன்னு வாங்க வேணாம். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். கடையில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், டோனட்லாம் கடையில் வாங்கி சாப்பிட முடியாது இப்போதைக்கு. அதனால் வந்து வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு வீட்டில் இருந்துச்சு. ஈஸ்டர் மட்டும் தான் வாங்கினேன் நான். சாக்லேட் சிரப் வாங்கினேன் நான், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நம்ம உருண்டை போடும்போது நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். டோனட் பிச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து ரவுண்ட் போட்டு வச்சுருங்க எல்லாத்தையும். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு பிசைஞ்சிருந்தால் நான் வந்து நானே போட்டிருப்பேன். பட்டர் நானே என் பையன் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் எனக்கு வந்து இந்த கடையில் வாங்கிட்டு வந்த பிரியாணியே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் எதுவும் செய்யலை. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி வச்சுருங்க. எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து லைட்டாக பரத்தி எடுத்துக்கலாம். என் கை வந்து ரொம்ப சொட்டாகினால நான் வந்து லைட்டாக என் கையில் மாவு தேய்ச்சிட்டு அப்புறம் கீழேயும் கொஞ்சம் மாவு தேய்ச்சிட்டு மாவு பரத்த ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏன்னா வந்து கையில் வந்து சொட்டாகும்போது எனக்கு வந்து கையில் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு மாவு. லைட்டாக வந்து பரத்திடுங்க, ரொம்ப அழுத்தி பரத்தி எடுத்துக்க வேணாம். அது மாதிரி ஒரு வாட்டர் கேன் மூடி இருந்துச்சுன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நடுவில் வந்து வாட்டர் கேன் மூடி வச்சு தான் ரவுண்ட் போட போகிறோம். சாம்பிளுக்கு நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஈவனாக வந்து நல்லா ரவுண்டாக பரத்தி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து எல்லா சைடும் எல்லா ஓரமும் வந்து நல்ல ஈவனாக இருக்கணும். இந்த டைம் பாருங்கள், எல்லாம் நம்மளுக்கு ஈவனாக இருக்குது. ஒரு சைடு மட்டும் லைட்டாக புஷ்ஷுன்னு இருக்குது, அதை மட்டும் சரி பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க. நான் செய்கிறது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா எனக்கு இது பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சப்பாத்தி திருப்புற மாதிரி இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி வந்து திருப்பி எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். ஒரு சின்ன மூடியை வச்சு நடுவில் மட்டும் நல்லா வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஷேப் வரலைன்னா எல்லாம் பரத்தி எடுத்து முடிச்சுட்டு கையிலேயே வந்து அழகாக வந்து அந்த ஷேப் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நடுவுலேருந்து பிடிச்சி விட்டோம்னா நம்மளுக்கு அழகாகவே ஷேப்பாக வந்துடும். இப்போ எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாங்க. ரவுண்ட் போட்டு பரத்தி எடுத்து வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் சிம்மில் வச்சே காய வச்சுருக்கேன் எண்ணெயை. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மேலே மட்டும் தான் நம்மளுக்கு கோல்டு கலரில் மாறும், உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து சரியாக குக் ஆகாது. இப்போ பாருங்கள், போட்டோன்னு நல்லா புஷ்ஷுன்னு மேலே வருது பாருங்கள். இதுதான் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து மேலேயும் கீழேயும் வந்து லைட்டாக நம்ம திருப்பி விடலாம். எண்ணெயை வந்து லைட்டாக மேலே வந்து இப்படி இது பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் மேலேயும் வந்து வேகும். லைட்டாக இப்படி வந்து எண்ணெயை வந்து மேலே ஊற்றிக்கிட்டே இருங்க, நம்மளுக்கு சீக்கிரம் வந்துடும். இதே மாதிரியே நம்மளுக்கு கோல்டு கலரில் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக கோல்டு கலரில் வந்திருக்கு. இந்த கலர் ஓகே. இப்போ இதில் வந்து டெக்கரேட் பண்ணலாம். நான் டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, சாக்லேட் சிரப் தாங்க. சாக்லேட் சிரப் வாங்கி மேலே வந்து டாப்பிங்ஸ் போட்டிருக்கேன் நான். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சுகர் பொடி, சர்க்கரையை அரைச்சி அதுக்கு மேலே போட்டிருக்கேன். ரொம்ப வந்து செலவு கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்க வந்து பயங்கரமாக விரும்பி சாப்பிடுவோம். நான் வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, நம்ப மாட்டிங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையில் வாங்கினா வந்து நம்மளுக்கு காசு ரொம்பவே அதிகம். ஒரு டோனட் வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் வந்து நம்ம வீட்டில் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு டோனட்டு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு
டார்க் சாக்லேட்டில் டிப் பண்ணி நீங்கள் எடுக்கணும் அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா டபுள் பாயில்டு அது பண்ணி நீங்கள் வந்து சாக்லேட்டை வந்து டபுள் பாயில்டு பண்ணி நீங்கள் ரெடி பண்ணலாம். பட் வந்து நான் வந்து இது சாக்லேட் சிரப்பில் வந்து நான் ரெடி பண்ணேன் நான். ஸோ வந்து பாருங்கள், நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.